வணக்கங்க. மாடி தோட்டத்தில் சுண்டைக்காய் இந்த அளவுக்கு கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கிறதுக்கும் செடி நல்லா ஆரோக்கியமாக வர்றதுக்கும் நான் என்னென்ன பராமரிப்பு கொடுக்குறேன், என்னென்ன உரங்கள் கொடுக்குறேன், இந்த செடிக்கு நோய் தாக்குதல் வந்தால் அதுக்கு நான் என்ன பராமரிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற சுண்டைக்காய் செடிங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் நான் ஒரு 2 சுண்டைக்காய் செடி வச்சுருக்கிறேன். 2 செடியிலையுமே நிறைய காய்கள் காய்க்குதுங்க. இப்போ சுண்டைக்காய்க்கு சீசனுங்க. அதனால் காய்கள் கொத்து கொத்தாக காய்கள் காய்க்குதுங்க. சுண்டைக்காய் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 2 செடி வச்சுட்டா போதுங்க. வாரம் ஒருக்கா நம்ம சமையலுக்கு தேவையான சுண்டைக்காய் நம்மளுக்கு கிடச்சிருங்க. இந்த சீசன் சமயத்தில் கிடைக்கிற சுண்டைக்காயை நம்ம வத்தலாக செஞ்சு வச்சுக்கலாங்க. அப்படி செஞ்சு வச்சுட்டா வருஷம் முழுவதும் நம்ம அதை உபயோகிச்சுக்கலாங்க. இந்த சுண்டைக்காய் செடியை நல்லா ஒரு பெரிய க்ரோ பேக்கில் வைக்கணுங்க. நான் 2 அடி அகலம் 1.25 அடி உயரமுள்ள இந்த க்ரோ பேக்கில் தாங்க இந்த செடியை வச்சுருக்கிறேன். இன்னொரு செடி அரிசி சாக்கில் இருக்குதுங்க. இப்போது இந்த செடியில் இருக்கிற காய்களை எல்லாமே நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க. அறுவடை செஞ்சுட்டு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம், இந்த செடிக்கு நோய் தாக்குதலுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. இந்த சுண்டைக்காய் செடியை விதை மூலமாகவும் வளர்க்கலாங்க, நாத்தாவும் வாங்கி வைக்கலாம். நான் ஒரு நாற்று பக்கத்தில் கிடச்சி ஆரம்பத்தில் நாத்தா தாங்க வச்சு விட்டேன். அதிலிருந்து விழுகிற விதைகளில் நிறைய சுண்டைக்காய் செடி முளைக்குங்க. அது நமக்கு ஒரு 2 செடி இருந்தால் போதுங்க. அதிகமாக செடி வச்சுக்கிட்டா நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு 2 செடி போதுங்க. இந்த சுண்டைக்காய் செடி முள்ளாக இருக்கிறதுனால இதை நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாங்க. செவுத்தோரத்தில் வச்சுக்கலாம். நம்ம நடு சென்டரில் வச்சிட்டோம்னா தண்ணி ஊற்றுறதுக்கு செடிகளுக்கு மற்ற செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகும்போதும் வரும்போதும் இந்த முள் நம்ம மேலே பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால இந்த சுண்டைக்காய் செடியை செவுத்தோரத்தில் வச்சு விட்டுறலாங்க. சுண்டைக்காயை அறுவடை செய்யும் போது இந்த மாதிரி கொத்து கொத்தாவே நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க. ஒன்றா பறிச்சிட்ருக்க வேண்டியதில்லை. இப்படி நம்ம கொத்து கொத்தாக அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து மீண்டும் துளிர் விட்டு நிறையா காய்கள் காய்க்கிங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி சுண்டைக்காய் எனக்கு கிடச்சிருக்குதுங்க. நல்லா சுண்டைக்காய் முத்தி போய் பெருசு பெருசாகவே இருக்குதுங்க. இப்போது இந்த சுண்டைக்காயை நம்ம வத்த குழம்பு வச்சுக்கலாம். இப்படி அதிகமாக இருக்கும்போது ஒன்றா எடுத்து தட்டி உப்பு மோரும் கலந்து ஒரு நாள் நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படி காய வச்சு எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி வத்தலாக நம்மளுக்கு கிடைக்குங்க. இதை வத்த குழம்பாகவும் வச்சுக்கலாம். இல்லை வறுத்து நம்ம சாப்பாட்டுக்கு மோர் மிளகா வறுத்து சாப்பிட்ற மாதிரி இதையும் வறுத்து சாப்பிட்லாங்க. ஒரு வருஷத்துக்கு இருந்தாலும் கெட்டு போகாதுங்க. இப்போது இந்த சுண்டைக்காய் செடிக்கு என்ன நோய் தாக்குதல் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி நோய் தாக்குதல் தாங்க வருது. இலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சி இருக்கும். இந்த மாவு பூச்சி இருக்கும்போது நிறையா எறும்புகளும் வர ஆரம்பிக்குங்க. இந்த மாவு பூச்சிக்கு நாம் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போது நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் தாங்க இதுக்கு அடிக்க போகிறோம். இது வேப்பெண்ணெய். இதில் 1 லிட்ரு தண்ணிக்கு 1 மூடி அளவு கலந்தால் போதுங்க. இந்த பாட்டிலோட மூடியிலேயே 1 லிட்ரு தண்ணிக்கு 1 மூடி கலந்துக்கலாங்க. இந்த மூடியில் 1 மூடி அளவு 1 லிட்ரு தண்ணிக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் 2 லிட்ரு தண்ணி இருக்குதுங்க. 2 மூடி அளவு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம அந்த எண்ணெயும் தண்ணியும் நல்லா கலக்காதுங்க. அதுக்காக ஷாம்பு ஒரு 2 சொட்டு விட்டுக்கலாங்க. எந்த ஷாம்பாக இருந்தாலும் சரி நம்ம 2 சொட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க. நம்ம நல்லா கலந்து எடுக்கும்போது எண்ணெயும் தண்ணியும் கலந்து நல்லா இந்த மாதிரி நுர கிளம்பி வந்துடுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி பாட்டிலில் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிடலாங்க. நான் இந்த தடவை இந்த வாட்டர் கேனில் தாங்க ஊற்றி ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கிறேங்க. இந்த ஸ்ப்ரேயரோட விலை 100 ரூபாங்க. நம்ம விதைகள் எல்லாம் விற்கிற கடைகள்லேயே இந்த ஸ்ப்ரேயரும் இருக்கும். இதை நம்ம எந்த வாட்டர் கேனுக்கு வேணாலும் போட்டுக்கலாங்க. 1 லிட்ரு வாட்டர் கேனுக்கு, 1/2 லிட்ரு வாட்டர் கேனுக்கு, 2 லிட்ரு வாட்டர் கேனு எதில் வேணாலும் இந்த ஸ்ப்ரேயரை நம்ம பொருத்திக்கலாங்க. வேப்பெண்ணெய் கரைசலை நல்லா இலைகளுக்கு கீழே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடிக்கலாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அடிக்கும்போது அந்த மாவு பூச்சி அப்படியே உதிர்ந்து வந்துடுங்க. கையில் கூட நம்ம லைட்டாக தேய்ச்சி விட்டு அடிக்க இதெல்லாம் உதிர்ந்துருங்க. இப்படி 1 இலை 2 இலையில் இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாங்க. நிறைய இலைகள் இருந்தால் நம்ம இலைகளை கிள்ளி போட்டுடலாங்க. அது மீண்டும் துளிர் விட்டு சீக்கிரமாகவே வந்துடுங்க. இப்போது இந்த செடிக்கு நம்ம அடி உரமாக என்ன கொடுக்கலான்னா காய்கறி கழிவு உரம் தாங்க நான் கொடுக்குறேன். இந்த காய்கறி கழிவு உரத்தை ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா
நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கலாங்க. நான் இதுக்கு ஏற்கனவே நிறையா மூடாக்கு போட்டு வச்சுருக்கிறேங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு இந்த காய்கறி கழிவு உரத்தை போட்டுட்டு திருப்பி அந்த மூடாக்கை வந்து அது மேலேயே போட்டு விட்டுறலாங்க. செடிகளுக்கு இந்த மாதிரி மூடாக்கு போடும்போது மண் வந்து சூடாயிராதுங்க, செடிக்கு நல்லா வளர்ச்சியும் இருக்குங்க. இப்போ திரவ உரம் வந்து இது வந்து அரிசி பருப்பு கழுவின தண்ணி தாங்க. நான் வந்து இது இந்த கருப்பு உளுந்து ஊற வைப்பேங்க. இந்த தண்ணி ரொம்பவே சத்தான தண்ணிங்க. இந்த தண்ணியை தான் இப்போது நான் இந்த செடிகளுக்கு ஊற்றிக்க போகிறேன். இந்த தண்ணி இல்லைனாலும் நம்ம சாப்பாட்டுக்காக வைக்கிற அரிசி கழுவுற தண்ணியவே ஊற்றலாங்க, இல்லை காய்கறி கழிவு ஊற வச்ச தண்ணியும் கொடுக்கலாங்க. இப்படி எந்த தண்ணிகளெல்லாம் கொடுக்கும்போது செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த நிறையா காய்கள் கொத்து கொத்தாக காய்களும் கொடுக்குங்க. இப்படி தாங்க நான் வந்து சுண்டைக்காய் செடியை எங்கள் மாடி தோட்டத்தில் பராமரிச்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கள் பூத்து கொத்து கொத்தாக காய்களும் காய்க்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.